வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு சில ரெஸ்லிங் டாபிக் அப்டேட் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது சம்மர் ஸ்லாமுடைய மிகப்பெரிய ட்ரீம் மேட்ச் அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவீங்க. ஆனால் ரோமன் ரசிகர்களுக்கும் செத்ரோலன்ஸ் ரசிகர்களுக்கும் ஒரு ட்ரீம் மேட்ச்னா செத்ரோலன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்குமான மேட்ச் தான். ட்ரீம் மேட்ச்னா என்னதுப்பா, இது வரைக்கும் நடக்காத மேட்ச் நடப்பது தான் ட்ரீம் மேட்ச். இது எப்படி ட்ரீம் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது சரியாகவே எனக்கு புரியுது. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பல தடவை நடந்திருந்தாலும் ரோமனா செத்தா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நடுநிலை தன்மை தான் இருக்குது. செத்ரான்ஸ் தான்ப்பா எப்படியாவது இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுவார், ரோமன் வெற்றியே பெறமாட்டுக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இப்போது இந்த ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற மேட்சை சம்மர் ஸ்லாமில் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது எனக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. இந்த மேட்ச்சில் WWE பார்த்தீங்கன்னா யாரை வின் பண்ண வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது லீக் ஆகிருச்சு. அதாவது இந்த மேட்சோடைய வெற்றியாளர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இதை கேட்ட உடனே ஆச்சரியமாக இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் தான் வெற்றி பெறுவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி, அதில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறாரு. அவருடைய டைட்டில் ஏஜ் 100 நாட்களை கடந்து போயிருச்சு. இப்போ செத்ரான்ஸ் கிட்ட தோற்று போயிட்டார் அப்படின்னா செத்ரான்ஸ் நியூ சாம்பியன் ஆனால் வாட் இஸ் நெக்ஸ்ட்? அவர் நியூ சாம்பியனாக இருந்து அடுத்தடுத்த சேலஞ்சை கூட சேலஞ்ச் பண்ணுவார். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை தற்போதைக்கு ஒரு பிக் மணி பேக்கராக பார்க்குறாங்க. அதாவது அந்த ஆள் வந்தாலே டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விற்குது, சோல்ட் அவுட் ஆகுது, காசு நிறைய சம்பாதிக்கலாம். ரோமன் ரெயின்ஸ் மாதிரியான ஒரு மிகப்பெரிய மல்யுத்த வீரர்கிட்ட ஒரு டைட்டில் இருக்கும்போது அந்த ரெஸ்லிங் கம்பெனியோடைய சாயலே மாறுகிறது. ஆமாங்க, ரோமன் ரெயின்ஸ்ட டைட்டில் இருக்கும்போது அவருடைய ஆப்போனண்ட் யார், ஸ்டோரி நல்லா இருக்குது, ஷோ நல்லா இருக்குது, கரெக்டு தானே? அதனால் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இருந்து இப்போதைக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை WWE வாங்க போகிறது கிடையாது. சம்மர் ஸ்லாமில் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் தன்னுடைய டைட்டிலை ரீட்டைன் செய்ய போகிறார். அதே நேரத்தில் செத்ரான்ஸ் தோக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. ரோமன் ரெயின்ஸ் எதுக்காக ஜெயிக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சம்மர் ஸ்லாமில் மேட்ச் WWE வைக்கிறாங்க அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் ஜெயிக்கிற மாதிரியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேட்சை WWE ஆரம்பத்தில் நடத்தியிருக்கிறாங்களாம். அதாவது என்னதுன்னா, இப்போ சம்மர் ஸ்லாமில் செத்துக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் நடக்கிற மேட்ச்சில் மேக்ஸிமம் ஆடியன்ஸ் மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி என்னதுன்னா, எப்படி ரோமன் ரெயின்ஸ் இதில் ஜெயிக்க போகிறாரு? இது வரைக்கும் ரோமனுக்கும் செத்ரான்ஸுக்குமான மேட்ச்சில் பல முறை ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி செத்ரான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறாரு. அதனால் ரோமன் ரெயின்ஸ் இந்த தடவை எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிறதால அதுலேயும் டைட்டில் மேட்ச்சில் தொடர்ந்து தோற்று போயிட்டே இருக்காரு. இது வரைக்கும் எந்த விதமான டைட்டில் மேட்ச்லையும் செத்ரான்ஸை ரோமன் ரெயின்ஸ் பீட் பண்ணதே இல்லை. அதனால் அதை இந்த சம்மர் ஸ்லாமில் முறியடிக்க போகிறாங்க. அதாவது இது வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் செத்ரான்ஸை பீட் பண்ணதே இல்லை அப்படிங்கிற ஒரு மைய புள்ளி இருக்குல்ல, அதை முடிக்க போகிறாங்க. சம்மர் ஸ்லாமில் மிகவும் க்ளீனாக செத்ரான்ஸை ரோமன் ரெயின்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறமா செத்ரான்ஸோட இந்த டார்க் லைன் போயிடும். இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்ரான்ஸுக்கும் ஒரு ஃபியூட் வருமா? அது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே வெவ்வேறு திசையில் இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை WWE பார்த்தீங்கன்னா டைட்டில் ரீட்டைன் பண்ண வைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ரோமன் ரெயின்ஸோடைய டைட்டில் ரேஜினை WWE பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமை தாண்டிலும் ரெஸ்ல்மேனியா வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், ரோமன் ஒரு பிக் மார்க்கெட்டிங் ஆஃப் த மணி. அவர் வந்தாலே காசை சம்பாதிக்கலாம். ரெஸ்ல்மேனியா வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோரியை கொண்டு போகணும், நல்ல விதமாக பார்த்தீங்கன்னா WWE ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிக் மணி மேக்கர்கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்கணும். ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஆளுக்கிட்ட இருக்குது, யாருன்னு தெரியும். அதே மாதிரி ராலையும் இருக்கணும். செத்ரோலன்ஸும் பிக் மணி மேக்கர் தான். ஆனால் செத்ரோலன்ஸா ரோமன் ரெயின்ஸா அப்படின்னு பார்க்கும்போது ரோமன் ரெயின்ஸ் தான் பிக் மணி மேக்கர். அதனால் இந்த மேட்சில் ரோமன் ரெயின்ஸ் அகைன் டைட்டில் ரீட்டைன் தான் பண்ண போகிறாரு. ரெஸ்ல்மேனியா வரைக்கும் அவர் சாம்பியனாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. WWEல பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்காக ஒரு அண்டர்ரேட்டான ஒரு மல்யுத்த வீரர் அப்படின்னா கண்டிப்பாக சோலோ சிக்காவா. ஆக்சுவலி எல்லா திறமையும் உண்டு. உர்ரா குண்டா மாதிரி மூச்சும் வச்சுக்குவார், ஜோக்கும் பண்ணுவார், ஃபன்னும் பண்ணுவார், அதே நேரத்தில் சிரிக்க வைப்பார், நல்லாவும் சண்டை போடுவார். சோலோ சிக்காவை ஆரம்ப காலத்தில் பேசவே மாட்டாருங்க. இவெல்லாம் பேச மாட்டாருன்னு எதிர்பார்ப்போம். ஆனால் பேச ஆரம்பிக்கும் போது தலைவான் என்னம்மா பேசுகிற லொல்லு பிடிச்சாலுங்க, பயங்கர ஃபன்னியான டைப்பு. ஆக்சுவலி சோலோ சிக்காவுக்கு WWE எப்போ சாம்பியன்ஷிப் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்லாம் கொடுத்துருக்கலாம். குந்தர் WWEக்கு வந்த சில நாட்கள்லேயே அவர் நல்ல மல்யுத்த வீரர் தான். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப் காட்டி ரொம்பவே கொண்டு போனதுனால கிளவி வாயேன் கிழிஞ்சா வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தரை நிறைய பேர் கிண்டல் அடிக்கிறது நல்லாவே
ரசலராகவே பார்த்துருக்குறேன். குந்தரை அதிகமாக ஏற்றுக்க மாட்டுக்காங்க பல பேர். அவர் நல்ல மல்யுத்த வீரர் தான், பட் ஆனால் அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டோரியை கொண்டு போனதுனால டபிள்யூபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் குந்தர் மேலே ஒரு ஈர்ப்பு இல்லை. ஆக்சுவலி ஸ்டார்டிங் பீரியடில் இருந்த ஈர்ப்பு இப்போ இல்லை. ஆனால் உண்மையிலேயே ஒரு ஈர்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குதுன்னா சோலோ சிகாவா கிட்ட. அவர் பிளட் லைனை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறமா நியூ பிளட் லைன் ஆரம்பிக்கும் போதே அவர்கிட்ட டைட்டில் கொடுத்துருக்கலாம். கோடி ரோட்ஸை பார்த்து விட்டுட்டாங்க. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவா அரங்கத்துக்கு வந்த உடனேயே மக்கள் மத்தியில் அப்படி ஒரு சேர். சோலோ சிகாவா இப்போ பிளட் லைன் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டர் மாதிரி மக்கள் மத்தியில் புலப்பட்டுட்டு வராது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு மக்கள் மத்தியில் அம்புட்டு ஒரு வரவேற்பு. ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டன் ஆகிட்டாங்க சோலோ சிகாவுக்கு இந்த வாரம் மண்டே நைட்டால் கிடைக்கிற வாய்ப்பை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகள்லாம் சொல்லப்பட்டது. அதுவும் உண்மையிலேயே நானும் பார்க்கும்போது அரண்டு போயிட்டேன். பிகாஸ் சோலோ சிகாவை பார்த்தீங்கன்னா அரங்க மத்தியில் வந்து என் பேரை சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சேர் பண்ணாங்க. ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சாய்ஸில் தான் போயிட்டுருக்காங்க. சோலோ சிகாவை என்னை பொறுத்த வரைக்கும் பிளட் லைனை சேர்க்கறதை தவிர்த்து அவரை சிங்கிள் கெரியரில் சிங்கிள் சாம்பியன்ஷிப்பாக மோத வைக்கலாம். உண்மையிலேயே சோலோ சிகாவோ ஒரு ஹெவி வெயிட் டைட்டிலுக்கான மெட்டீரியல் தான். என்ன சரக்கடிச்சு ரொம்ப உடம்பை ஊற்ற வச்சுட்டாரு. மனுஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரக் அடிட்டு அது நிறைய பேருக்கு தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு பழையபடி சோலோ சிகாவா அவர் பிரதர் ஜிம்மி ஊசெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில உடம்பெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்து இப்போது ஸ்டெராய்டெல்லாம் விட்டுட்டு உடம்பு ரொம்ப நல்லா வச்சுருக்காரு. அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா உடம்பை கொஞ்சம் கட்டுப்பட்டாக கொண்டு போகணும். நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது இதுதான். ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ ரெஸ்லர்ஸை ரொம்ப ஃப்ரீடமாக விடுறாங்க. சோலோ சிகாவா டபிள்யூபிள்யூ வரும்போது எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்காரு. அவரை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரேட் பண்ணி நீ உடம்பை குறைக்கணும், ஜிம்முக்கு போகணுன்னு சொல்லிட்டு வற்புறுத்தி, ஏன்னா வின்ஸ் மெக்மனுக்கு போது அப்படி தான் பண்ணார். அவர் அப்படி பண்ணாங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லராகவே காட்டலாம். இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நல்ல வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் இருக்குது. ஈவன் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அன்டிசிபேட்டட் டைட்டில் வரைக்கும் நம்ம சோலோ சிகாவா போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்குது. காரணம் ஃபேன்ஸ் மத்தியில் வரவேற்பு கிடைக்குது அப்படிங்கிற காரணத்தினால இந்த நேரத்தில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் அவருடைய உடம்பையும் குறைக்க வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மக்களே. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா டேன் ஹவுசனுக்கும் ஜோ ஹென்ரியும் சேர்த்து ஒரு கான்சர்ட் நடத்துனாங்க. ஆக்சுவலி இது நடத்தும் போது ஃபேன்ஸ் இதில் பிடிச்சமான ஒரு விஷயமா நடக்கும், அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் டபிள்யூபிள்யூ நடத்துனாங்க. ஆனால் உண்மை என்னென்னா ஃபேன்ஸ் மத்தியில் இந்த வாரம் நடந்த இந்த செக்மெண்ட் சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே கழி ஊற்றுற செக்மெண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் டேன் ஹவுசனும் சரி ஜோ ஹென்ரியும் அவங்க பாட்டு பாடுறேன் அப்படிங்கிற பேரில் ரசிகர்களை கடுப்பேற்றிட்டாங்க. இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் சுத்தமாக ரியாக்ஷனே இல்லை. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த கான்சர்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெனக்கட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இதை புக் பண்ணி நிறைய சின்ன சின்ன மினி தியானம் சொன்ன கூட்டு வந்தாங்க, டான்ஸ் பார்ட்டியெல்லாம் வச்சாங்க. அப்படி வச்சும் இது ஃபேன்ஸ் மத்தியில் எடுபடலை. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறது இன்னும் தெரிஞ்சுக்கல போல இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா தியானோசனே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது ஜோ ஹென்ரி மட்டும் தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம். இதை வருத்தி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணது தான் நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ரெக்கில் ராட்ரிகஸ் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் புதிய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆயிருப்பாங்க. சோல்ட்ருக்கா இப்போ தான் சாம்பியன் ஆனாங்க. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே 60 நாள் கூட இருக்காதுல்ல, மிஞ்சி போனால் ஒரு 50 நாள் இருக்கும். அதுக்குள்ளே டைட்டில் தோக்க வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். சோல்ட்ருக்கா டபிள்யூபிள்யூ மெயின் ராஸ்டர் வந்த உடனே அவங்ககிட்ட சிங்கிள் சாம்பியன்ஷிப்பை கொடுத்த டபிள்யூபிள்யூவில் 7 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ரெக்கில் ராட்ரிகஸுக்கு கொடுக்கல அப்படிங்கிற அதிருப்தி எனக்கு எப்போவோ இருந்தது. அதை கொடுத்தது சந்தோஷமான விஷயம் தான். இந்த அக்கா பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஹெவி வெயிட் ரெஸ்லர் தான். ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் டபிள்யூபிள்யூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்லாம் மோதி இருக்கிறாங்க. அதாவது உமன் டிவிஷனில் இருக்கிற டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பாக மோதி இருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் வெற்றி பெற்றதே கிடையாது. தோல்வி மட்டுமே இவர்களுக்கு பரிசாக கிடைத்தது. ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ இவங்களுக்கு உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை கொடுத்தது நல்ல விஷயம். இவங்க டபிள்யூபிள்யூல இது வரைக்கும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை 5 தடவை வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவும் டாக் டீம் சாம்பியன்ஷிப் தான். சிங்கிள் சாம்பியன் சொல்லப்படுற உமன் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றது கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நல்ல விஷயம். ஜட்ஜ்மெண்ட் டேல இன்னொருத்தர் சாம்பியன் ஆகிட்டாங்க. சரி, இன்றைக்கி என்ன ரெஸ்லிங் அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.